நான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஒரு சிங்கம், நரி, அப்புறம் ஓநாய் பற்றிய கதை. ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துதான் ஒரு காட்டில். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாகிட்டான். அதனால் அது உடம்பு சரியாக படுத்துனே இருந்துதான். அதனால் அது படுத்துனே இருந்ததுனால உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுதான். அதை பார்க்குறதுக்கு அந்த காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகள்லாம், மற்ற மிருகங்கள்லாம் வந்து விசாரிச்சுட்டு போச்சான். சிங்கத்துக்கு உடம்பு சரியாக போயிடுது, எப்படி இருக்கு, என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு போச்சான். ஆனால் ஒரு நரி மட்டும் வந்து அதை விசாரிக்கவே இல்லையா. இதை வந்து ஒரு ஓநாய் பார்த்துட்டே இருந்தது. ஓநாய் என்ன பண்ணித்தான், அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு கோல் மூட்டித்தான். அதாவது பாரு எல்லா சிங்கராஜா பாருங்கள், எல்லா மிருகங்களும் வந்து உங்களை வந்து விசாரிச்சுட்டு போச்சு, ஆனால் நரி மட்டும் வரவே இல்லை உங்களை விசாரிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன திமிரு பார்த்தீங்களா அப்படின்னு கோல் சொல்லித்தான். இதை வந்து அந்த அந்த நரி இருக்குது பார்த்தியா, அது வந்து பார்த்துட்டே இருந்தான் வெளிலேருந்து. சரி, இந்த ஓநாய்க்கு ஏதாவது ஒரு லெசன் நம்ம பண்ணணும், இப்போ கோல் சொல்கிறது பற்றியா நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணித்தான், நைஸாக பயந்துட்டே சிங்கத்துக்கிட்ட போச்சான். உள்ள குகையில் போயிட்டு சிங்கராஜா எங்களை அப்படின்னு கூப்பிட்டுதான். என்னை பார்க்க நீ வரவே இல்லைல்ல, ஏன் வரல அப்படின்னு கேட்டுதான். சிங்கராஜா, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையும் இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு உடம்பு நான் நோய்வாப்பட்டிருக்கீங்கல்ல, உனக்கு குணப்படுத்திட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து வாழ்ந்துருக்கேன் அப்படின்ட்டான். என்ன மருந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டான். அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். என்ன சொல்லித்தான், ஒரு ஓநாய் இருக்குல்ல, அந்த ஓநாயோட தோலை வந்து கட் பண்ணி உங்கள் உடம்புல போத்தினீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டான். இதை நம்பிட்டு சிங்கராஜா என்ன பண்ணித்தான், ஓநாயை அடித்து தோலை கட் பண்ணி இந்த மேலே போட்டுண்டு அப்படின்னு நினைச்சுதான். இதை நிஜம் நினச்சிட்டு அப்படி பண்ணிட்டுதான். இந்த நரி என்ன பண்ணிட்டு அதை பழி வாங்கிறதுக்கோசரம் அப்படி பண்ணிட்டு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம யார் பேர்லேயும் கோல் மூட்டக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, சரியா. பிறரை பற்றி நம்ம கோல் சொல்லி இருந்தாக்க அது சில சமயம் நமக்கே அது ஆபத்தாக முடியும். என்ன குழந்தைகளே, நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் என்ன போடுவீங்க? ஆஸ் யூஷுவல் தம்ஸ் அப். தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.